தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கக்கூடிய அக்கவுண்ட் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். அக்கவுண்ட் ஆஃபீஸர் மட்டுமே இல்லாம இனிமே நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மாதம் 47,600 வரைக்கும் உங்களுக்கு சேலரி தருவதா அறிவிச்சிருக்காங்க. காலியிடங்களை பொறுத்தவரைக்கும் 213 காலியிடங்கள் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி கேண்டிடேட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித கட்டணமும் இல்லாமல் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 2/10/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகம் முழுவதும் எங்கே இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் டெமோ வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக எல்லா விஷயங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரான ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதெல்லாம் நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்ளை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ஜாப்க்கான கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு, நெக்ஸ்ட்டு உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, நெக்ஸ்ட்டு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு, இந்த 3 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா லிங்க்கும் இந்த இடத்துல உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நியூ டேப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜோட ஸ்டார்டிங்லேயே கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணி முடித்த உடனே நீங்கள் கிளிக் பண்ண இந்த ஃபைல், அதாவது நீங்கள் எந்த ஃபைலை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபைல் உங்களுக்கு வரதுக்கு ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஃபைல் ஜென்ரேட் ஆகி உங்கள்கிட்ட கிடைக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த 20 செகண்ட்ஸ், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி இந்த இடத்துல 0 அப்படின்னு வந்த உடனே இந்த இடத்துல இருக்கக்கூடிய அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். கீழே வந்த உடனே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்னு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த ஃபைலை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபைலுக்கான பேஜை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஆல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி போஸ்டிங் இருக்குன்னா கவர்மெண்ட் அட்வொகேட், நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர், நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜட்ஜஸ்க்கு ஜூடிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 13 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அதாவது லெவல் 1, 2, 3ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கேட்டகரியில் உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் யூஆர் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 வயதிற்கு மேலே இருக்கக்கூடாது. எஸ்டி கேண்டிடேட்னா உங்களுக்கு 55 வயதிற்கு மேலே இருக்கக்கூடாது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லா படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. உங்களுக்கு ஜுடிஷியல் ரிலேட்டடாக ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே உங்களுக்கு ஜுடிஷியல் ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லீகல் அட்வைசர், நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ், நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு யூஆர் கேண்டிடேட்டுக்கு 2 கேட்டகரி ரிலேட்டடாக ஜாப் போஸ்டிங் பிரிச்சிருக்காங்க. இதற்கும் உங்களுக்கு லெவல் 13 வரைக்கும் சேலரி இருக்கும். பட் எவ்வளோ சேலரி அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ இதில் யூஆர் கேண்டிடேட்டுக்கு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 வயதுக்குள்ளே இருந்தால் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாவில் டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். தேர்ட் ஒன் ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் லீகல் அட்வைசர், நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர், நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் இதுக்கும் அதே மாதிரி தான் சேமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்றவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றதும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஒன் டைம் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் 40 வயதிற்கு மேலே இருக்கக்கூடாது. ஓபிசி கேண்டிடேட் 43 வயதிற்கு மேலே இருக்கக்கூடாது. எஸ்சி எஸ்டி 45 வயதிற்கு மேலே இருக்கக்கூடாது. பிடபிள்யூபிடி கேண்டிடேட் 50 வயதிற்கு மேலே இருக்கக்கூடாது. இதற்கும் அதே மாதிரி தான் நீங்கள் லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். ஸோ இதே மாதிரி தான் என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங்காக இருக்கோ எல்லாத்துக்குமே தனித்தனியான குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஒன் டைம் நீங்களும் நோட்டிஃபிகேஷனை ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க இதுல என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த ஜாப் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இத வந்து இங்கிலீஷ்ன்னு சொல்லி மாத்திக்கோங்க. மாத்துனதுக்கு அப்புறம் எல்லாம் இங்கிலீஷா வந்து மாறிடும். நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து நீங்க குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துலயும் நெக்ஸ்ட் அப்படின்றத குடுத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து இத வந்து டிக் மார்க் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி இருக்கும். அத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் குடுங்க. இதுல உங்களோட ஃபாதரோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், நெக்ஸ்ட் உங்க மதரோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் வந்து குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க மேலா, ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கம்யூனிட்டி எதுவோ அத வந்து நீங்க குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டிசபிலிட்டி பெர்சனா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல எஸ்ன்னு குடுங்க. இல்ல அப்படின்னா நோ அப்படின்றத குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்க எங்க பொறந்தீங்க அந்த வில்லேஜோட பேரு, நெக்ஸ்ட் நீங்க எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட், நெக்ஸ்ட் நீங்க எந்த நேஷனாலிட்டியோ அந்த நேஷனாலிட்டி, நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், அதே மொபைல் நம்பர் நீங்க கன்ஃபார்ம் நம்பராவும் குடுத்துக்கலாம். இல்ல வேற மொபைல் நம்பர் கூட நீங்க குடுத்துக்கலாம். ஓகேவா? சாரி 2மே ஒரே மொபைல் நம்பர் தான் குடுக்கணும். சாரி கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் தான். 2மே ஒரே மொபைல் நம்பர் தான் குடுக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி, அதே இமெயில் ஐடி இங்க நீங்க குடுத்துக்கோங்க. உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்ட இங்க நீங்க போட்டுட்டு, இதுல குடுத்திருக்கக்கூடிய கேப்சாவ ப்ராப்பரா அந்த பாக்ஸ்க்குள்ள போட்டு சேவ் அண்ட் கன்டின்யூ அப்படின்றத குடுத்தாலே போதும். ஈஸியா உங்கள ரிஜிஸ்டர் வந்து நீங்க பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த பேஜோட ஸ்டார்ட்டிங்ல வந்து தெரியுமா? இந்த இடத்துக்குள்ள நீங்க வந்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்க எந்த ஐடி குடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ, அந்த ஐடிய நீங்க இதுல போட்டுக்கோங்க. என்ன பாஸ்வேர்ட் குடுத்து கிரியேட் பண்ணீங்களோ, அந்த பாஸ்வேர்ட இதுல நீங்க போட்டுட்டு, இதுல குடுத்திருக்கக்கூடிய கேப்சாவ ப்ராப்பரா அந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க போட்டுட்டு, லாகின் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணாலே போதும். இந்த பேஜ்க்குள்ள உங்களால லாகின் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அவங்க என்ன மாரி டீடைல்ஸ்லாம் கேட்கறாங்களோ, அந்த டீடைல்ஸ ஃபாலோ பண்ணி ஈஸியா அந்த ஜாப்க்கு உங்களால ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ள ஆன்லைன்ல, அதாவது மொபைல் வச்சிருந்தாலும் சரி, இது வந்து ஓப்பன் ஆகும். ஆன்லைன் போர்ட்டல் தான். ஸோ உங்களால ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியா அந்த ஜாப்க்கு மொபைல் இருந்தாலும், லேப்டாப் இருந்தாலும் ஈஸியா உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருப்பதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆல் கேண்டிடேட் எல்லாத்துக்குமே ரூ. 25 தான் நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸா நீங்க பே பண்ற மாரி இருக்கும். பட் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி உமன் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்தவித ஃபீஸுமே இல்லாம இந்த ரூ. 25 கூட நீங்க பே பண்ண தேவையில்ல. ஸோ எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி உமன் கேண்டிடேட்க்கு எந்தவித ஃபீஸுமே இல்லாம உங்களால வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே. மத்தபடி இருக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்டும் வெறும் ரூ. 25 மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. நீங்க அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த டைம்லயே உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த பேமெண்ட்ட உங்கள்ட்ட பேங்க் மூலமாவோ, இல்ல வந்து உங்கள்ட்ட யுபிஐ மூலமாவோ, இல்ல டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எது இருக்கோ அது மூலமாவே சரி, உங்களால பார்த்தீங்கன்னா ஈஸியா பேமெண்ட்டும் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்க ஒன் டைம் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்டபிள் கிடையாது அப்படின்ருக்காங்க. உங்களுக்கு ₹25 சில பேருக்கு அது பெரிய காசாவே இருக்கும். இன்கேஸ் அந்த ₹25 குடுத்து நான் பே பண்ண மாட்டேன் அப்படின்னா, தயவு செஞ்சு பே பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து நான் கவர்மெண்ட் ஜாப் வேணும். எனக்கு அந்த ₹25 வந்து எனக்கு பெருசா தெரியாது அப்படின்னா, ஸோ நீங்க இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி ப்ராப்பரா வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் ப்ராப்பரா ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இனிமே உங்களுக்கு ஏதாவது புரியல, ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த லாஸ்ட் டேட் முடியறதுக்கு முன்னாடியே எனக்கு ப்ராப்பரா கமெண்ட் செக்ஷன்ல தெளிவா வந்து நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ வந்து ரைஸ் பண்ணுங்க. ஸோ நான் எப்போ ஃப்ரீயா இருக்கனோ, கண்டிப்பா அந்த டைம்ல உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன்.